தேவையான பொருளெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு குழம்புக்கு கிரேவிக்கு வந்து சாந்து வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக தேவைங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி, இந்த பட்டை கிராம்பு வச்சுருக்கோம்ல, இது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து 1 by 1 போட்டு ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி போடலை. வெங்காயம், பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, 1 கிலோ 1.5 கிலோவுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு ஒரு 2-3 செகண்ட் வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு கிரேவியாக பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து எண்ணெய், பட்டை, கிராம்பு, சோம்பு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளோ தான். இது மட்டும் வதக்குறோம். இது வதக்குனதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா எங்கள் வீட்டில் வந்து கோழி எடுத்து சாப்பாடு வெந்துடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். கல் உப்பு வேணாலும் போட்டுக்கோங்க, தூள் உப்பு வேணாலும் போட்டுக்கோங்க. சும்மா கொஞ்சம் வந்து வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போவுமே சாப்பாடு வந்து குக்கரில் வைக்கவே மாட்டோம். காலையிலேயும் சாயந்தரமும் வடித்து தான் நாங்கள் சாப்பிட்றோம். குக்கரில் வைக்கிறதில்ல. இப்போ வந்து வெங்காயம் பாருங்கள், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிட்டுருக்கு. கொஞ்சம் உப்பு போட்டனால கொஞ்சம் சீக்கிரம் வதங்குது. தண்ணி பாருங்கள் லைட்டாக வருது தக்காளியிலேருந்து. உங்களுக்கு வந்து எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை காட்டியிருப்பேன். அதிலிருந்து பச்சை மிளகா தான் நாங்கள் பொரிச்சிட்டு வந்து இன்றைக்கி வச்சுருக்கோம். இப்போ தான் 1-2 பெருசாகிருக்கு. 1-2 பொரிச்சிட்டு பெருசாக பொரிச்சிட்டு வந்து நாங்கள் குழம்பு வச்சிடுறோம். இப்போ வந்து கறிக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டு கோழி இன்றைக்கி செத்துருச்சு. இந்த அளவுக்கு வணங்கினா போதும். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். அதுக்கப்புறம் இதோட சேர்த்த வேண்டிய பொருள் என்னென்னா தேங்காய் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போவே நீங்கள் வேணால் கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா, கறி மசாலா, இது 4 போட்டு இந்த சூட்லேயே கூட ஒரு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நானும் அதான் பண்ண போகிறேன். இப்போ அதை ஆறிட்டு இருக்கட்டும். அது கேப்பில் வந்து நம்ம வந்து குக்கர் வச்சுட்டோம் இன்னொரு அடுப்பில். இப்போ குக்கர் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் எண்ணெய் தேவையான அளவுக்கு நம்ம வந்து எதுவுமே இதில் போடல. கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய், கறி, மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். இது மட்டும் போட்டு ஒரு 2 விசில் இல்லை தேவையான அளவுக்கு கறிக்கு வேகிற அளவுக்கு விசில் விட்டு நம்ம கறியை தனியாக எடுத்துக்கலாம். கடுகு போட்டதுக்கப்புறம்
2 பச்சை மிளகா, கருவேப்பிலை. கறி போட்டாச்சு. சும்மா ஒரு 2 நிமிஷம் வணக்கிட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டு போட்டுடலாம். கறி நம்ம உப்பு போட்டாச்சு. இப்போ இது வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ வச்சுக்கோங்க கறியை பொறுத்து. இப்போ நான் 2 விசில் விட்டு நான் இந்த கறியை வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ கொத்தமல்லி தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சும்மா கொஞ்சம். நாங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவோம். கறி மசாலா 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா சிக்கனுக்கு சிக்கன் மசாலா எல்லாம் எப்படி செய்கிறது. இதுக்கப்புறம் அவ்வளோதான். இதில் போட வேண்டிய மசாலா அவ்வளோதான். இதை லைட்டாக ஒரு வாட்டி அப்படியே கிளறிட்டு இப்போ ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம கிரேவி எடுத்துக்கலாம். அதான் இதை நம்ம அரைச்சி கிரேவி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் இங்கே பாருங்கள், கறி கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு. இப்போ நம்ம விசில் வைக்கணும். கொஞ்சம் தண்ணி வரட்டும். அப்போ தான் எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுன்னு தெரியும். தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்து தேங்காய் அப்படி கீரி எடுத்தனால நான் ஒரு ஓட்டி வச்சுருக்கேன். இப்போ இதுலேயே தான் நான் இந்த மசாலாவும் போட்டு அரைக்க போகிறேன். இந்த அந்த மசாலா தேங்காயோடு போட்டு நம்ம அரைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். இதில் சும்மா கொஞ்சமாக ஒரு கிளிக் தேங்காய் மட்டும் போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் குழம்பு இதாக தான் இருக்கும். தேங்காய் மட்டும் போட்டோம்னா கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கும். இதை நம்ம பொட்டுக்களையே ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் கிரேவியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழம்பாகவும் நிறையா கிடைக்கும், நிறையா பேர் சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். சரி, இப்போ நம்ம இந்த மசாலாவை இந்த தேங்காவோடு சேர்த்து ஃபுல்லாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை நான் கறி மட்டும் வேக வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமும் ஆட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் கொதிக்க வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கறி வெந்ததுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம சொன்ன பொருளெல்லாம் அரைச்சி கிரேவி மாதிரி அரைச்சி எடுத்து வச்சு ஒரு பேஸ்ட்டாக எடுத்துட்டோம். விசில் இப்போ தான் வரப்போகுது. வந்ததுக்கப்புறம் இதை அதில் ஊற்ற போகிறோம். விசில் விட்டு எடுத்தாச்சு. 2 விசில் நான் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதோடு நம்ம இந்த மசாலா இதான் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இங்கே இருக்குது. இது கெட்டியாக இருந்தால் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எவ்வளோ வேணுமோ இப்போ கறியில் நம்ம ஊற்றலாம். அரைச்சது ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு மேலே இதில் எதுவுமே நம்ம போட தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். இன்னும் இப்பயே நல்லாகுது. பச்சையாக இருந்தால் இன்னும் ஒரு வாய் குடிக்க பாரு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், குழம்பு ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. கறியும் வெந்துருச்சு. நாட்டுக்கோழிலேருந்து எலும்பு தான் அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு வீடியோவில் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு.